ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹேர் பேக் தான். உங்களுக்கு முடி அதிகமாக உருந்துக்கிட்டே இருக்குதா? சீப்பை வச்சு நார்மலாக சீவும் போது முடி ஃபுல்லாக அப்படியே நூடுல்ஸ் மாதிரி இழுத்துக்கிட்டே வருதா? கவலையே வேண்டாங்க. இந்த ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு செம்மையான ஹேர் பேக் ஒன்று ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. பூ இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, 2 நெல்லிக்காய், ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு கத்தாழையை தொலியை சீவிட்டு உள்ளே உள்ள ஜெல்லியை மட்டும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஆட் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோதாங்க, பேக் ரெடி ஆயிரும். நார்மலான பேக் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம ஸ்கேல்ப்லேருந்து ஹேரோட டிப் வரைக்கும் ஃபுல்லாக பேக் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணும்போது ஒரு மைல்டான மசாஜ் கொடுக்கணும். நம்ம முடி நல்லா வளரணும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகணும்னா அதுக்கு தேவையானது ஒரு மைல்டான மசாஜ் தாங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு 25 to 30 மினிட்ஸ் வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நீங்களே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஹேர் பேக்கை வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு 2லேருந்து 3 வாரம் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் நல்லா ரெடியூஸ் ஆகும். ஹேர் க்ரோத் ஆகிறது நமக்கு தெரியும். ஹேர் ரொம்ப திக்னஸ் ஆகுறதும் நமக்கு தெரியுங்க. அவ்வளோதாங்க. இனி ஹேர் ஃபால் ஆகுங்கிற டென்ஷனே இல்லை. இந்த மாதிரியான ஹேர் கேர் டிப்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. டாடா, பாய்.